9,000 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாத தொழிலதிபர் விஜய் மல்லையா வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய சம்பவம் ஒரு பக்கம். விவசாயத்திற்காக வாங்கிய சொற்ப தொகையை செலுத்தாத தஞ்சை விவசாயி மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் மற்றொரு பக்கம். இரு சம்பவங்களின் பின்னணியில் எழுந்துள்ள அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான விடைகளை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பின் அடிநாதம். ஆனால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே மாதிரியாக சட்டம் அமல்படுத்தப்படுகிறதா என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சர்வ வல்லமை படைத்தவர்களுக்கு வளைந்து கொடுக்கும் சட்டம் சாதாரணமானவர்கள் மீது சீறி பாய்கிறது என்பதைத்தான் தஞ்சை விவசாயி பாலன் மீதான கொடூர தாக்குதல் சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது. கடனை வசூலிக்க எந்த ஒரு அரசு வங்கியும் இப்படி மோசமாக நடந்து கொண்டது கிடையாது. பல தனியார் வங்கிகள் சிறு கடனாளர்களை மதிப்பதில்லை என குற்றம் சாட்டுகிறார் அரசு வங்கி முன்னாள் அலுவலர் ஸ்ரீனிவாசன். வழிமுறைகளை படித்துதான் எப்பவுமே கடன்களை வசூலிக்கணும். பொதுவாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொதுவாக சொல்றேன், சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், பொதுவாக அவங்க சட்டத்தை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. சட்டத்தை மீறி செய்யும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக அந்த வங்கி மேலாளர்கள் மேல ஒரு நடவடிக்கையும் எடுத்துருவாங்க. ஆனா தனியார் வங்கிகளுக்கு அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. தேசிய அளவில் வங்கிகளின் வராக்கடன் தொகையில் 50% பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் செல்வந்தர்களின் பெயர்களில் இருக்கின்றன. ஆனால் சில லட்சம் ரூபாய் கடன் பெற்று 2 தவணைகள் மட்டுமே பாக்கி வைத்திருந்த விவசாயி மீது தனியார் வங்கி இவ்வளவு கடுமை காட்டியிருப்பதை கண்டிப்பதாக கூறுகிறார் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் வெங்கடாச்சலம். இந்த விவகாரத்தில் ரிசர்வ் வங்கி கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மழை தவறிய காரணத்தினாலோ, பருவம் தவறிய காரணத்தினாலோ, அல்லது மற்ற குறைபாடுகளினாலோ, அல்லது இன்று வேலை கிடைக்காத காரணத்தினாலோ இது போன்ற கடன்களை திருப்பி செலுத்தாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இது இந்த வங்கியுடைய இந்த எல்லா கெடுபிடியுமே சாதாரண மக்கள் எதிராகவே பயன்படுவதை இன்றைக்கு அது தவறான போக்கு. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு இதில் சரியாக கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் இதை எதிர்த்து அகில இந்திய வங்கிகள் சங்கம் நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். தொழிலதிபர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை அளிப்பவர்கள் என்றால் அனைவருக்கும் உணவு படைக்கும் மகத்தான பணியை செய்பவர்கள் விவசாயிகள். இந்தியாவின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்தையும் விவசாயிகளையும் உதாசீனப்படுத்தாமல் உரிய கௌரவத்தை கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.